வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விவாகரத்து மனுவை பிப்ரவரி 24, 2026 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கு காரணமே இன்னைக்கு ரொம்ப ஒரு அரசியல் இக்கட்டான சூழ்நிலையில் தவேகா பிஜேபி, காங்கிரஸ், ஏடிஎம்கே இந்த மாதிரி யார் கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நேஷனல் மீடியாவுமே ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்க அந்த நிலைமையில் அவருடைய அதாவது தவேகா தலைவர் விஜயோட மனைவியோட இந்த விவாகரத்து கேஸ் நேஷனல் லெவலில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவங்க ஏஜிஎஸ் திருமணத்துக்கு அதாவது ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு த்ரிஷாவும் விஜயும் ஒன்றா வந்தது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா தன்னுடைய மனுவில் சங்கீதா விஜய் குறிப்பிட்டிருக்கிற அந்த முதல் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் ஒரு நடிகையோடு இருக்காரு, அழுத்தம் கொடுக்குற பட்சத்தில் அதாவது இந்த கேஸுக்கு தேவைப்படுற பட்சத்தில் அந்த நடிகையோட பேரையும் நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையா பேரை அவங்க வெளியிடலைனாலும் அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தவேகா தலைவர் விஜயும் த்ரிஷாவை அழைச்சிட்டு அந்த திருமணத்துக்கு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே காரில் ஒரே கலர் ட்ரெஸ் கோடில் அவங்க ரெண்டு பேரும் வந்தது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் விஜய் அப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கருத்துக்கள் வந்தாலுமே இது யாரையுமே திருப்திப்படுத்தலை. ஏன்னா இந்த விஷயம் இப்போதைக்கு செஞ்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தான் எல்லாருக்கும் மனதிலையும் இருக்குது. முக்கியமாக இதை யாராலையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு அந்த விஷயம் இருந்தது. அது மட்டும் கிடையாது, நிறைய இணையதளத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி தவேகா தலைவரே த்ரிஷாவை அந்த திருமணத்துக்கு அழைச்சிருந்தா கூட ஒரு நட்பு ரீதியில் அவங்க இதை அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? ஏன்னா இப்போ விவாகரத்து வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கூட போகிறது சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்களால ஏன் எடுக்க முடியல? 40 வயதை கடந்த த்ரிஷாவுக்கு ஏன் அந்த அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் போயிட்டு இருந்தாலும், இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்ததை ஜெயம் ரவி கெனிஷா கூட ஒன்றா வந்ததையும் இன்னைக்கு கம்பேர் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் இன்னைக்கு ஆர்த்தி ரவியாக இருக்கட்டும், ஜெயம் ரவியாக இருக்கட்டும், மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை இணையதளத்தில் பதிவு பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்தில் தான் ஜெயம் ரவி ஒரு கண் கலங்குற மாதிரி ஒரு பதிவை கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக 2024 தான் ஜெயம் ரவி ஆர்த்தி ரவியை டிவோர்ஸ் பண்ணுறதா ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் அறிவித்தார். ஆனால் அது அறிவித்த உடனே ஆர்த்தி ரவி அதுக்கு பயங்கர எதிர்ப்பை தெரிவித்தாங்க. ஏன்னா இந்த டிவோர்ஸ் விஷயம் எனக்கே தெரியாது, ஜெயம் ரவி சொன்ன விஷயம் எனக்கே ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி கெனிஷா அப்படிங்கிற ஒரு நடிகை கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது கல்பத்தி அகோரமோட மேரேஜுக்கு தான் அவங்க வந்திருந்தாங்க. கெனிஷா கூட இந்த மாதிரி ஜெயம் ரவி அதாவது ஒரே கலர் காரில் ஒரே ட்ரெஸ் கோடில் அவங்க வந்திருந்த விஷயம் ஆர்த்தி ரவிக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி தனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஆர்த்தி ரவி சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரான ஒருத்தர் சொன்ன விஷயத்துக்கு ஆர்த்தி ரவி லைக் பண்ணினது இன்னும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது ஒருத்தரை ஏமாத்தின ஒரு ஆண் இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது, ஏமாத்தின ஒரு ஆண் கூட தான் நீ இருக்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோ, தோத்து போன ஆணை விட ஏமாத்துற ஆண் ரொம்பவும் மோசமானவன் அப்படிங்கிறத நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்குவே அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அதுக்கு லைக் பண்ணியிருந்த ஆர்த்தி ரவி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெரி ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜெயம் ரவி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு சில விஷயங்கள் வேடிக்கையாக தெரியலாம், ஆனால் நான் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக ஒரு மோசமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு வந்தேன். ஆனால் எல்லாத்துக்காகவும் நான் பொறுத்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகளுக்காகவும் என்னுடைய அம்மாக்காகவும் தான். அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ஒன்றா இருந்தால் தான் குழந்தைகள் நல்லா வளரும். ஏன்னா என்னுடைய அம்மா நான் இது நாள் வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னை அவ்வளோ சூப்பராக கவனிச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட நான் என்னுடைய நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அம்மா கிட்ட நான் நிறைய போய் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். அவங்க எனக்கு ஒரு பெரிய
பெரிய ஹீலிங் சென்டர் மாதிரி அப்படின்னு நிறைய விஷயங்களை அம்மாவை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் நான் ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சா கூட ஆர்த்தியோட பெர்மிஷன் வேணும். ஆர்த்திக்கு தெரியாமல் நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணனா கூட அதுக்காக அவங்க என்னை 4 பேர் முன்னாடி வச்சு ஆர்த்தியை அவமானப்படுத்திடுவா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு அதுக்கப்புறமேலு ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் ரொம்பவும் என்னை டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய படங்களோட நஷ்ட கணக்கை என் தலையில் கட்டிட்டு அதனுடைய லாப கணக்கை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய படங்கள் எல்லாமே தோல்வி தழுவிருச்சு. அதனுடைய காம்பன்சேஷன் அதான் நான் சக்ஸஸ் ஆன படத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நாங்கள் எங்கள் பொண்ணுக்காக மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மதரின்லாம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் சுத்த போய். ஏன்னா என்னுடைய நஷ்ட கணக்கை விட என்னுடைய லாப கணக்கு கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. என் மேலே பொய் கணக்கை காட்டி என்னை ரொம்ப நாள் அவங்க கூடயே வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது. பசங்க கூட போக போக என்னுடைய பேச்சை கேட்கறது இல்லை. எல்லாமே அவங்களுடைய அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சமும் மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் எத்தனை நாள் உங்களால் இருக்க முடியும்? அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே உங்களுக்கு விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவத்தில் தான் நான் கெனிஷாவை மீட் பண்ணினேன். கெனிஷா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கும்போது நான் நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் கெனிஷா என்னுடைய ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் புரிய ஆரம்பிச்சிது. மேபி நம்ம தப்பான ரூட்டில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் வழியை மறந்து நான் அந்த இடத்துலையே மாட்டிக்கிட்டேன். ஆனால் அந்த இடத்துலேருந்து மீட் எடுத்தவங்க தான் கெனிஷா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் வருத்தமாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விஜயை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஒரு பெண் வந்து ஒரு கண்ணீரோட ஒரு விஷயத்த சொல்கிறா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும், அதை நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சமூகம் அதை மட்டும்தான் நம்புது. ஏன்னா ஒரு ஆணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலி வேதனை அப்படிங்கிறது ஒரு மனுஷங்களுக்கு கண்ணில் தெரியறதே கிடையாது. ஒரு பெண் வந்து ஒரு பொய்யை கூட உண்மை மாதிரி நம்ப வைக்கிற அளவுக்கு முழு திறமையும் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. விஜய் அண்ணாவோட வலியும் வேதனையும் அவர் படுற கஷ்டங்களும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பிடிக்காத திருமண வாழ்க்கையில் ஒரு ஆண் வந்து குழந்தைங்களுக்காக கிட்டத்தட்ட பல வருடங்களை கழிக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கொடுமை அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அனுபவிச்சிருக்கிறேன். இந்த ஒரு பெரிய ட்ராப்லேருந்து நான் வெளியில் வரத்துக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் விஜய் அண்ணாவால் அப்படி முடியாது. அவர் வந்து ரொம்ப மென்மையான ஒரு சாஃப்டான பர்சன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு விஜய் அண்ணாவோட அதர் சைடு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ ஜோவியலான ஃபன்னான பர்சன் இன்னைக்கு இவ்வளோ சீரியஸாக உங்களுக்காக இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற போது அவரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக ஜெயம் ரவி பேசுகிற விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெயம் ரவி இந்த மாதிரி பெண்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்த்தி ரவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இன்னொரு ஆம்பளை கூட போகிறத மட்டும் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பெண் கூட போகிறத எங்களை எந்த விதத்தில் ஏற்றுக்க சொல்கிறீங்க? உங்களுக்கு திருமண வாழ்க்கை கசக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் வேற ஒரு பெண் கூட போகிறத நியாயப்படுத்தி பேசுகிறீங்க. நாமளும் அதே மாதிரி போனால் உங்களுடைய குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும்? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவமாக ஒரு பதிவை போட்டிருக்காங்க.